இது கானா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜன். நான் உங்க சோமஜா. நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ ஜெம் சிங்கர். சரி, ஓகே. அடுத்து யார் சூப்பரா பாடிட்டாங்க. அடுத்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித். அவர் தான் வந்து நெக்ஸ்ட் பாட போறாரு. ஸ்ரீஜா சொல்லுங்க முத்து. ரஞ்சித்தை கூப்பிட்டு ரஞ்சித் ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? இல்ல பாடி இருக்கட்டுமே. அவங்க வந்து அவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாடிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரி, ஓகே. ரஞ்சித் நீங்க பாடி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து பேசுறோம். ஓகேவா? ஓகேண்ணா. என்ன ஏதோ பயத்துல இருக்க மாதிரி தெரியுது. இல்லைக்கா, லைட்டாக இந்த நாட்டுப்புற பாட்டுன்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு. லைட்டா புது ஜானர் எடுக்கிறதுனால பயம் வந்துருச்சா? ஆமாக்கா. அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதீங்க, சூப்பரா பாடுங்க. சரிங்களா? ஓகேக்கா. ஆல் தி பெஸ்ட். ஓகே. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நிரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வ துளி தான் நான் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமியில உன்னை விட சாமியில சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை, சொல்ல விட வேதம் இல்லை. கண்டிக்க உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய சொன்னதில்லை, நீ வாடிமான நின்னதில்லை, எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னவில்லை. சொத்து சொகம் வந்ததில்லை, ஒரு சொந்த அள்ளி தந்ததில்லை, எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நின்றதில்லை. ஒலைச்சி ஒலைச்சி நீ ஓடானே, நான் எழுத படிக்க நீ ஏடானே, நேர்மை வழி போகும் தேரானே, நான் நிலச்சி நிற்க நீ வேறானே. அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி ஆலமரமாலாக்கின போராடி, அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமாலாக்கின போராடி. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நிரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வ துளி தான் நான் படிக்கும் இதிகாசம். அண்ணா யார் இது பண்ணாங்களோ இல்லையோ, உண்மையிலே வந்து நீ பாடும்போது அங்கே ஃபர்ஸ்ட் நீ வந்ததுக்கும் இப்போ செம்ம டெவலப் ஆகிருக்கு. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. உனக்கு தெரியுதா? தெரியுதுண்ணா. ஏன் இன்னும் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்குது உங்களுக்கு? இல்லைண்ணா, இது வரைக்கும் கானாவே பாடிட்டு இருந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுப்புற சாங் பாட வச்சிட்டிங்களா, அதனால கொஞ்சம் அந்த பயம் அப்படியே இருக்குண்ணா. பாட வச்சது இல்லாம ஆட வேற வச்சீங்க. கைக்கு வந்து ஆடுது இருக்கு. ஏன் உள்ள பயம்? இல்லைங்க, இந்த ரவுண்டு கொஞ்சம் எப்படி பாடுறதுன்னு யோசிச்சுன்னே அப்படியே பயம் வந்துச்சுக்கா. ஆனா சூப்பரா பாடி முடிச்சிட்டீங்களே இந்த பயத்தோடவே. தேங்க்யூக்கா. சரி, ஓகே. எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுருவோமா? கேட்கலாங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்கலாம், நீங்களே கேளுங்க. இப்போ மட்டும் நம்ம அந்த வேலையை பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் டைரக்ட்லேயே ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் நம்ம சபேசன் ஆகிட்டே கேட்டலாம். சூப்பர் சூப்பர்ப்பா. தேங்க்யூண்ணா. இந்த உலகத்தில் பார்த்தோன்னா அப்பாவுக்கு ஈடு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஆமாண்ணா. ஏன்னா அவ்வளோ அருமையாக வந்து நீ கானா பாட்டை விட இந்த பாட்டு சூப்பராக பாடினேன். தேங்க்யூண்ணா. ரொம்ப சூப்பராக பாடினேன். உண்மையாக ரொம்ப ரசித்து கேட்டேன் இந்த பாடலை. தேங்க்யூண்ணா. ஸோ என்னோட வளர்ச்சியிலையும் எங்கள் அப்பாவோட பங்கு ரொம்ப அதிகம். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு சிங்கரு. ஓகே. அவரும் வந்து ஒரு நிறைய மியூசிக் டைரக்டர் பாடுறதுக்காக ட்ரை பண்ணார், ஆனால் முடியல.
ஆனால் என்னை உருவாக்கி இன்றைக்கி ஒரு 2000 சிங்கரை என் மூலிமா பாட வச்சார். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய அப்பா. ஆனால் அவரோட பாட்டுக்கு நான் மியூசிக் பண்ண எனக்கு டைம் இல்லை. அதில் நீங்கள் மியூசிக் போட்டதில் நானும் ஒரு சிங்கர் தானா? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக பாடியிருந்தப்பா, வேறு லெவல்ப்பா. தேங்க்யூண்ணா. பெஸ்ட்டு சிங்கர்ப்பா, சூப்பர்ப்பா. அடுத்து யார்கிட்ட நீங்களே கேளுங்க. இப்போ ஒரு அடுத்து எடுத்துக்கிறோம். எங்கள் சரணண்ணா. ரஞ்சித் அண்ணா வேற லெவல். தேங்க்யூண்ணா. அதான் உன்னோட நாளுக்கு நாள் ஒரு எபிசோடுக்கும் உன்னோட இன்வால்மெண்ட்டு அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சியை நீ பண்ணினுற. ஓகேண்ணா. சூப்பராகுது. ஓகேண்ணா. எனக்கே நீ பாடும்போது ஒரு தனி ஃபீலு. ஓகேவா? ஓகேண்ணா. அண்ணா எனக்கு ஒரு ஆசைண்ணா. சொல்லுப்பா. இதே ஸ்டேஜில் நீங்களும் நானும் ஒரு பாட்டு பாடணுண்ணா. என்ன பாட்டு பாடு? ஆசையை நிறைவேற்றிடலாம். அவனே சரணண்ணா ஸ்டேஜுக்கு வாங்கலாம். தோல்வி தாண்ட வாழ்க்கையோட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. தோல்வி தாண்ட வெற்றியோட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. பல்லா நம்ம வாழ்க்கையில தோல்வி தாண்ட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. நம்ம வாழ்க்கையில தோல்வி தாண்ட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. உலகமே பாராட்டிச்சு அப்துல் கலாம் ட்ரீமுக்கு, உண்மையாக வைத்து நாக்க வந்துடுவேன் பாமுக்கு. உலகமே பாராட்டிச்சு அம்பேத்கர் நேமுக்கு, உண்மையாக வைத்து நாக்க வந்துடுவேன் பாமுக்கு. நம்ம வாழ்க்கையில தோல்வி தாண்ட முதல் படி, நல்ல அனுபவத்தை கத்து தர அடிக்கடி. அம்மிக்கு சொல்லு தக்கர் தின்னு தின்னு தக்கர் தின்னு தின்னு தக்கர் தின்னு தின்னு தின்னக தின்னு தின்னக தின்ன சோசோ கோடியில வாழ்ந்தாலும் தேடி வரும் வரணுண்டா. நேற்று முன்ன வச்சு ஜெயிச்சு மேல வரணுண்டா. கோடியில வாழ்ந்தாலும் தேடி வரோம் மரணடா. முயற்சியை முன்னே வச்சு ஜெயிச்சு மேல வரணுடா. செய்கை சரியில்லைன்னா உன்னை ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. நம்பிக்கை துரோகம் பண்ணா யோசிக்காம ஸ்கிப் பண்ணு. செய்கை சரியில்லைன்னா உன்னை ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. நம்பிக்கை துரோகம் பண்ணா கோவிந்தனுங்களை ஸ்கிப் பண்ணு. எழுத்துல சிறந்தவர் வாலித்தான், எழுத்துல சிறந்தவர் வாலித்தான். இனிமேட்டு எனக்கும் சரணனுக்கும் ஜாலிதான். எழுத்துல சிறந்தவர் வாலித்தான். இனிமேட்டு டீமுக்கெல்லாம் ஜாலிதான். வாழ்க்கையில வெற்றி தாண்டா, வாழ்க்கையில தோல்வி தாண்டா முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. நம்ம வாழ்க்கையில தோல்வி தாண்டா முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. உலகம் பாராட்டு நம்ம வாழ்க்கையில தோல்வி தாண்ட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. வாழ்க்கையில தோல்வி தாண்ட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. உலகமே பாராட்டிச்சு அம்பேத்கர் நேமுக்கு, யாக வைத்த நாக்க வந்துடுவேன் பாமுக்கு. உலகமே பாராட்டுங்க ரஞ்சித்தோட நேமுக்கு, உண்மையாக வைத்த நாக்க வந்துடுவேன் பாமுக்கு. நம்ம வாழ்க்கையில தோல்வி தாண்ட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. நம்ம வாழ்க்கையில தோல்வி தாண்ட முதல் படி, பல அனுபவத்தை கத்து தரோம் அடிக்கடி. தம்பியோட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க ஒன்று ஒன்றா. எப்போ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டா ஜெம் சிங்கர்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கு தனியாக ஒரு ஷோ வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ணா அதுக்கு சரணண்ணா சபேஷ் அண்ணா ரவியப்பெல்லாம் கன்ஃபார்ம் வரணும்ண்ணா. இல்லை வரமாட்டோம்பா. ஏன்னா பரவாயில்ல அப்போ நாங்கள் பண்ணி பரவாயில்ல bro. நம்ம நீ நான் முத்து ஸ்டீஜெல்லாம் பண்ணிடலான்றேன். ஓகேண்ணா. ஒரு செகண்ட்ல ஒன்று தூக்கி போகிறான் ப்ரோ. இல்லை ப்ரோ நாங்கள் எல்லாமே எப்படி நடக்கும்னு நம்ம சொல்ல வந்தோம், அதுக்குள்ள வேணான்ட்டாப்புல. இல்லைண்ணா நீங்கள் வரமாட்டோம். நீங்கள் என்ன எதுனா வேலை இருக்கும்ன்ட்டு ஓகே சொல்லிட்டேண்ணா. வேலை இல்லாமல் தான் வர்றீங்க வேலை. ப்ரோ இன்னைக்கு கூட என்னோட படம் இன்னைக்கு பூஜை போட்டாங்க போல. முக்கியமாக எனக்கு இதுதான் முக்கியம்னு வந்துக்கிறேன். படத்துக்கு டெய்லி தான் பூஜை போகிறாங்க. என் படத்துக்கு ஒரு வர வச்சலாமா? ஓகேண்ணா. எதுக்கு நம்ம ஆடியோ எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கா?
நான் அதெல்லாம் எதுக்கு வர வைக்கலாம் அவரை? நான் அவரு கூட இருந்தால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்ண்ணா. ஏன் சிக்கலாக பண்ணின்னு இருப்பாரா? இல்லைண்ணா கிச்சு கிச்சு விடுவாரா? இல்லைண்ணா, ஆ சபேஷ் அண்ணா மூஞ்ச பார்த்தாலே ஒரு சிரிப்பு வரும்ண்ணா. அவ்வளோ பார்க்குற மாதிரி இருக்குது. சந்தோஷம். பக்கத்தில் நாங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறோம். நான் திரும்பி திரும்பி உட்காந்து ரவியப்பா வரப்பா அப்படி திரும்ப சொல்லுப்பா வர ரவியப்பா மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு டீ குடிக்கும்போது திரும்ப எப்படி பக்கத்துலேயே உட்காந்து பண்ணி வர வச்சலாம் அவன் சந்தோஷத்துக்காக. ஓகேண்ணா. ஜெம் சிங்கர் சாசிக்காக. ஓகேண்ணா. ஓகே, வர வச்சுட்டு என்ன பண்ணலாம் அது சொல்லு. அக்கா சொன்னாங்க பயங்கரமாக ஃபன் பண்ணலாண்ணா. அவரை வச்சு ஒரு பன்னு கூட பண்ண முடியாது பக்கத்தில் உட்காந்து. இல்லைண்ணா, அப்பயும் பாட்டு பாடி சபேஷ் அண்ணன் மியூசிக் போட விட்டுடலாம், கீபோர்டு ப்ளே பண்ண விட்டுடலாம். பண்ணலாம் 10 நிமிஷத்தில் ஒரு பாட்டு பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆனால் உங்களோட மார்க்ஸை நீங்கள் இங்கே ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டு போயிடலாம். 10. தேங்க்யூண்ணா. வாழ்த்துக்கள். 10 அப்படியே அவங்களே கேட்டலாம் ப்ரோ. 10பா. தேங்க்யூண்ணா. ரவியப்பா 10. தேங்க்யூப்பா. வாழ்த்துக்கள். ஓகேவா? 30. ஓகேண்ணா. 30 மார்க். ரஞ்சித் அண்ணா. 2 வாட்டி வந்து நீங்க போன ரவுண்டு 30 மார்க் எடுத்தீங்க, இந்த ரவுண்டு 30 மார்க் எடுத்துட்டீங்க. ஆமாண்ணா. ஊர்ல இருந்து வரும்போது எதுவும் பாக்கெட்ல இருந்து வச்சுட்டு வரீங்களா? இல்லைண்ணா. இல்ல ஜட்ஜஸ் எதுவும் சொல்லி வச்சு கூப்பிட்டு வரீங்களா? அப்படிலாம் இல்லைண்ணா. அவங்க நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க, ஷோக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. தொடர்ந்து வந்து 30 மார்க்ஸ் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இனிமேலும் வாங்கணும். ஓகேவா? ஓகேக்கா. இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் உங்களை. சரிங்களா? ஓகேண்ணா. சொல்லுங்க முத்து. நம்ம ரஞ்சித் வந்து பாடினாரு, சபேஷனாவையும் என்ஜாய் பண்ண வச்சாரு. சபேஷனா வந்தா ஃபன் பண்ணுவாங்க எதோ சொன்னாங்க. அது சபேஷனா வந்தா ஃபன் பண்ணுவாருன்னு இல்லை, சபேஷனா இருந்தா அவரை வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி மாறிடுச்சு. அண்ணா வந்து எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ கலாச்சாரம் வாங்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு மற்றவர்கள் வேற சந்தோஷமா இருக்கணுமா? சூப்பர்ண்ணா. அதுதான் நம்ம ஃபீல் பண்ணோம். நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்கன்னா நம்ம தான் சந்தோஷம். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இதே எனர்ஜியோட யாரை பாட கூப்பிடலாம்? நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்களா இல்லை நான் கூப்பிட்டா? நீங்க கூப்பிடுங்க, உங்க சாய்ஸ் சொல்லிடலாம். ஓகே, யாரை கெஸ் பண்றது அப்படின்னா சாம கூப்பிடுவோமா? ஷாம்பு போட போறியா? அதான் முடி வளரலையம்மா, எவ்வளோ போட்டோம் பத்தியா? காமெடியே தெரியாம செம்ம காமெடி தான் எங்க அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்றது. நீ அப்படியே பேசிட்டே இரு, நான் கூப்பிட்டாலும் வந்துட்டாங்க. நான் என்ன கூப்பிடவே இல்லையடா உன்னை. நான் கூப்பிட்டேன். மைக் வச்சு சொல்லு. கூப்பிட்டாங்க ப்ரோ. ஒன்று கூப்பிட்டோன்னா வந்துடுறது. ஆமா சொல்லுங்க ப்ரோ. ஆமா சொல்லுங்க. சரிங்க. ஆமாம். சரிங்க. ஆமா எதனா ஒன்று சொல்றா. சரி. ஆமாம். சரி சரி. சரி லைட்டா பிடிக்க பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கிறாங்க. சரி ஓகே. என்ன பாட்டு பாட போறீங்க? அத்தை மக ஒன்று நினைச்சேன். அத்தை மக ஒன்று நினைச்சா? அதான் வேஷ்டியெல்லாம் வந்து அத்தை பொண்ணு பார்க்க போறது மாதிரியே போட்டு வந்துட்டிய கெட்டப்லாம். சரி ஓகே, பாடிடுறீங்களா? பாடிடலாம். அத்தை மக உன்ன நினைச்சி அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தை மக உன்ன நினைச்சி அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அடி அஞ்சிதமே உன்னை கொஞ்சனுமே. நான் மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை. அத்தை மக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தை மக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒன்று படிச்சேன். அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியுதையா. வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்ல நேரத்தில நினப்பு மட்டும்
காயுதையா. கண்ணால வல விரிச்சி தன்னால புலம்ப விட்ட பொண்ணோட மனசுக்குள்ள பொல்லாத காதல் வளர்த்த மாமான்னு ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன் தானனா பாடி தவனிய போட்டிருப்பேன் பூத்திருப்பேன். மாம மக உன்னை நினைச்சி மல்லிகை பொட்டும் தலையில் வச்ச அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்தடிச்சேன் அத்தானே ஆசை வச்சேனே. நான் மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. அத்தை மக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்ச அத்தை மக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்ச அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. என்ன ஷாம், எந்த அத்தை மகளுக்கு பாடினீங்க? அப்படி இல்லை ப்ரோ, பாட்டு ஆ பாட்டு. அதான் பாட்டு யாருக்கு பாடின? அத்தை மகன்லாம் யாருமே இல்லை ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க. அதுல நிறைய எந்த பேர் பொண்ணுக்கு இருக்காங்க. நீங்க பாடினீங்க? எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, சொல்லணும். எந்த பொண்ணுக்கும் இல்லை ப்ரோ, பாட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நாட்டுப்புற பாடல் பாடணுன்னு, அதனால இந்த பாட்டு ப்ரோ. சரி, அந்த பொண்ணு எதை கேட்கணுமா உங்ககிட்ட? இல்ல சாம் வந்து எப்பவுமே பாடும்போது ஒரு மாதிரி ஜாலியா பாடுவாரு. இந்த பாட்டு மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி பாடின மாதிரி எனக்கு ஏதோ feel ஆச்சு. அப்படியெல்லாம் இல்லை, இந்த பாட்டோட ஸ்டைலே அப்படிதான் வரும். இல்லை ப்ரோ, இந்த பாட்டோட ஸ்டைலே அப்படிதான். ஓகே, இப்போ என்னன்னா அவர் ஏன் நீங்க பேர் கேட்டப்போ யாருக்காக பாடணும்னு கேட்டப்போ சொல்லனா 1-2 பேர் இருந்தா இவங்களுக்காக பாடணும்னு சொல்லலாம். அத்தை பசங்க வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் கோச்சுக்குவாங்கல்ல. நல்லா போட்டு விடுறோமா, அவங்க அம்மாவும் டிவி பார்ப்பாங்களாம், அதான் பையன் எதுவும் பேச மாட்டேங்கிறான். கண்டிப்பா. அப்ப அம்மா பார்க்கலன்னா நிறைய பேசுவீங்க போலயே. இதுக்கெல்லாம் ஃபோனை வாங்கி நம்ம வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாவையும் தான் செக் பண்ணணும் ப்ரோ. சரி, ஓகே, நீங்க எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சரண்நாட்டை கேட்டுலாம். சரிங்க ப்ரோ. ஷாம் அண்ணா சூப்பராக பாடினேன். பாட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எடுக்கும்போதே கொஞ்சம் சுதி கழிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சரணம் எடுத்துகிட்டு மறுபடியும் பல்லை வருவல்ல, ஆமாண்ணா, அங்கே சுதி கழிஞ்சிச்சு. என்னன்னா அந்த மூடோட பாடுற உனக்கு இப்போவும் சொல்கிறேன், செம வாய்ஸ், உனக்கு சரியான வாய்ஸ். தேங்க்ஸ். இது வந்து எல்லாருக்கும் அமையாது, உனக்கு அமைஞ்சிருக்குது. இந்த பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டும் நல்லா பாட முடியும். ஓகேவா? என்ன ஒன்று, அந்த பாட்டுக்கு எல்லாம் வலிச்சு பாடு. அதனால வந்து அந்த ஃபீலோட பாடு. ஓகேவா? சரி, மற்றபடி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ரவியப்பா நல்லா பாடுனப்பா, தேங்க்ஸ்ப்பா. சூப்பர். தேங்க்ஸ்ப்பா. சபேசனா? சாம் சூப்பராக பாடியிருந்தேன். என்னன்னு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கார்ட்ஸு மேட்ச்சே ஆகலை, அப்புறம் சரணத்துலேயும் கார்ட்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஆனால் நல்லா பாடினேன். இன்னும் கொஞ்சம் மியூசிக் வந்து கவனித்து பாடினா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா போன ஃபுல்லாக சூப்பராக பாடியிருந்த நீ, இந்த வாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக பாடின நீ. ஆனால் ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கவனித்து நல்லா பாடு. சரிங்கண்ணா. ஆல் தி பெஸ்ட். சபேசனா, அப்படியே உங்கள் மார்க் சொல்லிடுங்களேன். 9. ரவியப்பா? 9. சரண்னா? 9. ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் நல்லா பாடுறீங்க, உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க, அதை நெக்ஸ்ட் டைம். சரிங்க ப்ரோ, கண்டிப்பாக. சரிங்க ப்ரோ. ஓகே, இந்த மாப்பிள்ளை கேட்ட கூட போயிட்டு அத்தை மகளை பாருங்க, சரிங்களா? கண்டிப்பாக. அடுத்து வந்து பெண்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை கூப்பிடலாமா? பெண்களுக்கு பிடித்தவர் ஒரு 4 ரவுண்ட் போயாச்சு. இல்ல பெண் வாய்ஸும் பேசுவார் நிறைய. தெரியுது, எனக்கு யாருன்னு தெரியுது, பார்த்துட்டு இருக்கவங்க கெஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஜாக்கி சான். மானே மறி கொழுந்தே மாட்டு கறி குழம்பே உன்னோட மேனி எங்கோ தாழம்பூ வாசம் உசுரே வச்சே நடி உன் மேல பாசம் நான் உசுரே வச்சே நடி உன் மேல பாசம். மானே மறி கொழுந்தே மாட்டு கறி குழம்பே மானே மறி கொழுந்தே மாட்டு கறி குழம்பே உன்னோட மேனி எங்கோ தாழம்பு வாசம் உசுரே வச்சே நடி உன் மேல பாசம் நான் உசுரே வச்சே நடி உன் மேல பாசம்.
வாசம் மானே மறி கொழுந்தே மாட்டு கறி குழம்பே போட்ட சரக்கு பத்தல பரிசம் போட பாக்கு வெத்தல போட்ட சரக்கு பத்தல பரிசம் போட பாக்கு வெத்தல கொடுக்கும் சீரு பத்தல கும்பகோண வெங்கல பித்தல கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆடிக்கு முன்னாடி புள்ள குட்டி பெத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆடிக்கு முன்னாடி புள்ள குட்டி பெத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி அடியே புள்ள குட்டி பெத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மானே மறி கொழுந்தே மாட்டு கறி குழம்பே மானே மறி கொழுந்தே மாட்டு கறி குழம்பே உன்னோட மேனி எங்கோ தாழம்பு வாசம் உசுரே வச்சே நடி உம்மேல பாசம் நான் உசுரே வச்சே நடி உம்மேல பாசம் மானே மறி கொழுந்தே மாட்டு கறி குழம்பே உன்னோட மேனி எங்கோ தாழம்பு வாசம் உசுரே வச்சே நடி உம்மேல பாசம் நான் உசுரே வச்சே நடி உம்மேல பாசம் அடியே உசுரே வச்சே நடி உம்மேல பாசம். பூஜா எதுக்கு சொல்றேன்னா ஜாக்கினா பொண்ணுக்கு பிடிக்கும் எதுக்கு சொல்றேன் இப்போ புரியுதா? பாட்டெல்லாம் பாடி எப்படி கொஞ்சிறாரு பாத்தியா பொண்ணு? தெரியுது. அது என்னது இப்ப அது கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆடிக்கு முன்னாடி மைக்ல சொல்லு இருந்தாலும் உனக்கு அவ்வளோ ஆசைதாவா? கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆடிக்கு முன்னாடி புள்ள குட்டி பெத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி. அதுக்கு வந்து பின்னாடி வந்து விசில் சவுண்ட்லாம் வருது. அது யாருன்னு தெரியல, நான் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறேன். கை காட்டுறாரு. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரு. சரி ஜாக்கி சொல்லு முத்து. நீ எப்படி பாடின அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி நீ எப்படி பாடின? அதுதான் அவர் சொன்னார்ல போட்ட சரக்கு பத்தலன்னு. முத்துக்கும் அதே பிரச்சனை தான். சரக்குன்னு வார்த்தை கேட்டோடனே வாய் வளருது. சரி ஓகே நான் கேட்டுட்டா மார்க் கிட்டா இல்ல அதுக்கு முன்னாடி வந்து அவர் லேடிஸ் வாய்ஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் நான் மார்க் சொல்லுவேன். இல்ல மார்க் லேடிஸ் வாய்ஸ்ல பாடுவா. பாடணும் கண்டிப்பா. ஜானகி அம்மா வாய்ஸ்ல பாடணும். ஜானகி அம்மா வாய்ஸ்ல பாடுறேன். நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும் எந்த மூச்சி உனக்குள்ளும் உண்டு வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம் நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. ஐயோ பெருமையின் எல்லை உந்தன் பிள்ளை பேர் சொல்லும் பிள்ளை தூரம் பிரிவில்லை கலங்காதே என் கண்ணில் உலகம் விளையாட உன் கண் முன்னே காலம் கரைந்தோடும் உன் வாழ்வில் கரை சேரும் மீண்டும் நான் உன் பின்னே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்காரு அம்மா எங்கே போனாலும் நானோ வருவேன் கண்ணாடி பாரு நானும் தெரிவேன். தாயே உயிர் பிரிந்தாயே அண்ணே நீயும் என் உயிர்தானே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோறும் என்றென்றும் கேட்கும். ஜாக்கி
ஒரு பெரிய மனுஷன் எழுந்திரிச்சு கைத்தட்ட வச்சிருக்க, அவர் உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்திரிக்கவே மாட்டாரு. ஆனா ஜாக்கி, நான் வந்து உன்னை இந்த விஷயத்துல வந்து ரொம்ப பாராட்டுவேன். இங்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பெண் வயசே வரலையா, அதுக்கே ரொம்ப தடுமாறுறாங்க, இது பெண் வயசா ஆண் வயசான்னு தெரியாம. யாருன்னு தான் தெரியலப்பா. ஓகே, இப்போ நான் இதே இதோட கேட்டுறேன். சரண்ணா எப்படி நான் பாடினாரு? சூப்பர், தேங்க்ஸ் அண்ணா. பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். அந்த மாதிரி ஏன்னு கேட்டினா போன வாட்டி வந்து சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சு, இந்த வாட்டி ரொம்ப ரசிக்க வச்சுட்டேன். ஒரு மாதிரி அதான் சொல்லுவாங்க, அந்த முயற்சி வந்து யாருக்குமே தோல்வி அடையாது. ஒரு வாட்டி முயற்சி பண்ணால் பரவாயில்ல, நீ ஒரு வாட்டியே முயற்சி பண்ணுறல, நல்ல வெற்றி. தேங்க்ஸ் அண்ணா. வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி ரவியப்பா வந்து கை தட்டி நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ரவியப்பா நீங்க சொல்லுங்க எப்படி பாடினாருன்னு. ஜாக்கி சொல்லுங்க. அந்த இடத்துலேருந்து பெட்டி அடிச்சாருப்பா. அந்த இடத்துலேருந்து பெட்டி அடித்தாலும் எதுவுமே ஆகாத ஸ்டென்னா நின்ட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. தேங்க்ஸ் அப்பா. சபேசனா வேற லெவல்ப்பா. தேங்க்ஸ். ரொம்ப ரசித்தேன் அந்த வாய்ஸ் எல்லாம். உங்களுக்குள்ளே வந்து ஒரு பெண் பாதி ஆண் பாதி உள்ளே இருக்குது உள்ள. சூப்பர். இல்லை ஆண் தான் நீ, ஆனால் பெண் பாதி வாய்ஸில் சொல்கிறேன். வாய்ஸில் சொல்கிறேன். செம்ம உண்மையாக சொல்கிறேன். வேறு யாரும் மல்டி டேலண்ட் புரிகிற மாதிரி சொல்லு ப்ரோ. யாரும் இல்லை யாராலையும் இது பாட முடியாது. ஆண் குரல் எடுத்துகிட்டு அப்படியே பெண் குரல் உடனே பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு வாட்டி அது மாதிரி ப்ளீஸ். ஓகே சபேசனா வாங்க. கைதல கைதல. ஓகே இல்லை எனக்கு மியூசிக் மட்டும் தான் வரும் ப்ரோ. அண்ணா ஒரே ஒரு இது, நீங்க 2 லைன் பாடுவீங்க, அவன் ஃபீமேல் வாய்ஸ் ஆ பாடுவாங்க. சரி ஓகே. மட்டும் பாடுவாங்க. மேல் வருஷம் நீங்கள் ஃபீமேல் அவரு. மட்டும் பாடுவாங்க. குடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவழ மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ள கூச்சம். இது நீ பண்ணோம். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே. சும்மா ட்ரை பண்ணுங்க. ஃபீமேல் ஃபீமேல் பறிக்க வெயிட் தொண்டை கொஞ்சம் கட்டி முத்துக்கு அடிபட்டுச்சா பாரு. சொல்லி தூண்டுதே. சுஜா முத்துக்கு ஏதாவது அடிபட்டுக்குதா பாரு. இல்லை பாட்டை கேட்டு மயங்கி விட்டா பாருமா. இல்ல த்ரோட் ப்ராப்ளமா இருக்கு. அப்பா இல்ல, இது பாட்டான்னு கேட்டு மயங்கி விழுந்துட்டேன். இருடா, அண்ணன் பாடுறாங்க கலாய்ங்க. ஆனா மார்க்ஸ் இல்ல மார்க் 10 தான். 3 பேரை 10 தானே? 3 10ஆப்பா? 10. தேங்க்ஸ் அண்ணா. 3 பேரை 10. 3 பேருமே உன் ஃபீமேல் வாய்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு 10 கொடுத்துறாங்க. இப்போ நீ என்ன பண்ணும், போன டைமே எஸ் ஆகிட்டேன், அதே ஃபீமேல் வாய்ஸில் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். முத்து முத்தழகா ஐ லவ் யூ ஐ லவ் யூ. கேட்கல சத்தமா. அண்ணா அந்த I love முத்து you. வாட் இஸ் யுவர் நேம்? வைத்தீஸ்வரி. பூங்காவனம். சரி ஓகே, சூப்பரா ஏ பண்ண. இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணமேப்பா. இவருக்கு பண்ண சொல்லுப்பா. யாருக்கு? அண்ணனுக்கு சபேஷ் அண்ணனுக்கு. சப்தேசனாவுக்கு பண்ணுப்பா, அவர் தான் ப்ளே பாய். ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் ஒரு கனவு தான் ப்ரோ. சபீஷ் சொல்லு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி ஐ லவ் யூ. என்னப்பா போடா வாடான்னு சொல்ல ரொம்ப நாள் காத்து நிறுத்தியா? இன்னும் கொஞ்சம் விட்டா திட்டிடுவான். இல்ல அண்ணா இவங்கள தான் ஃபீமேல் வாய்ஸ்ல ப்ரப்போஸ் பண்ண சொன்னேன். நீங்களே இதுக்கு ஃபீமேல் வாய்ஸ்ல ஓகே. ப்ரோ நீங்கள் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அண்ணா நீங்க நார்மல் ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசுனா ரிப்ளை. ப்ரோ நீங்கள் நார்மலாக பேசுங்க ப்ரோ. அது ஃபீமேல் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. கேட்கல. லவ் யூ டூப்பா. தேங்க்யூ சபீஷ். வெடிகுண்டு மாவா. ஓகே, உண்மையிலே வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கீங்க, நல்லா பாடிருக்கீங்க. Thanks. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் சூப்பரா பாடணும். உங்க முயற்சி எப்பவுமே தோல்விக்கு போகாது, அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வாழ்த்து. தேங்க்ஸ். இந்த வாரம் பல பேர் வந்து சூப்பரா பாடினாங்க. இதே மாதிரி மீதி இருக்க கண்டஸ்டன்ட்டும் பாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வாரம் தான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஸ்ரீஜா. சோ மச்சா. பை.